அனைவருக்கும் வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்துக்கு போகிறத ரத்து பண்ணுறதுல ஏதாவது ரெக்கார்டு வச்சுருவார் போல இருக்கு. இந்த அணில் குஞ்சுகள்லாம் எங்கள் தலைவர் பார் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார், ரத்து பண்ணுறதுல உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டாலும் கேட்டுருவானுங்க போல இருக்கு. தொடர்ந்து பிரச்சாரங்களே ரத்து பண்ணிக்கிட்டே வராருங்க. இன்னைக்கு பண்ணவிருந்த பிரச்சாரம் ரத்து, 18 ஏப்ரல் பண்ண வேண்டிய பிரச்சாரமும் ரத்து, நாளைக்கு அதாவது 19 ஏப்ரல் அன்னைக்கு பண்ற பிரச்சாரமும் ரத்து. இன்னைக்கு பெரம்பூருக்கு போய் வீடு வீடா வாக்கு சேகரிக்க போறோம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. பார்த்தா இன்னைக்கு ரத்து. காவல்துறை அனுமதி கொடுத்தாச்சு, ஆனாலும் ரத்து பண்ணியிருக்காருங்க. அடுத்ததான் நாளைக்கு கடலூர்ல பிரச்சாரம் பண்றதா சொல்லியிருந்தாங்க, அதையும் ரத்து பண்ணிட்டார். காவல்துறை ரோட் ஷோவுக்கு அனுமதி கொடுக்கலையாம். அங்கே கூட்டம் கூட்டுறதுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தாங்களாம். கூட்டம் கூட்டி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தாங்களாம். ரோட் ஷோவுக்கு அனுமதி கொடுக்கலையாம், அதுக்கு ரத்து பண்ணியிருக்காருங்க. இவர் ரோட் ஷோ பண்ணாதான் இவர் எல்லாம் பிடுங்குவாராம். காவல்துறை தெளிவான விளக்கமே கொடுத்துட்டாங்க. இவங்க ரோட் ஷோவுக்குலாம் பெர்மிஷன் கேட்கல, கூட்டம் நடத்துறதுக்கு மட்டும் பெர்மிஷன் கேட்டாங்க, நாங்கள் அதுக்கு அனுமதி கொடுத்தோம். ரோட் ஷோவுக்குலாம் அவங்க பெர்மிஷன் கேட்கலன்னு சொல்லிட்டாங்க. கேட்காத ரோட் ஷோவுக்கு பெர்மிஷனே காவல்துறை கொடுக்கலன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு சோம்பேறித்தனமாக வீட்டில் படுத்து தூங்குறாருங்க. சரி, இவனுங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரோட் ஷோவுக்கு பெர்மிஷன் கொடுக்கலன்னே வச்சுப்போமே. பெர்மிஷன் கொடுக்கலன்றது பொய், பெர்மிஷன்லாம் கேட்கவே இல்லை இவனுங்க முதல்ல. ஆனால் பெர்மிஷன் கொடுக்கலன்னே வச்சுப்போமே, ஏன் போகக்கூடாதா? அதான் பொதுக்கூட்டம் கூட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களே, அதில் பேசலாம் இல்லையா? அப்படி என்ன பெரிய அரசியல் அப்படியே அறுத்து தள்ள போகிறாருன்னு இவருக்கு ரோட் ஷோலாம் பிடுங்கினா தான் இவர் போவாராம். ஏன்னா விஜய்க்கு ரோட் ஷோ தான் முக்கியமே. ரோட் ஷோ இல்லைன்னு சொன்னால் எப்படி அணில் குஞ்சுகள்லாம் வண்டிக்குள்ளே விழுவானுங்க, எப்படி சாவானுங்க, அந்த கிரேஸை எப்படி காட்ட முடியும், அந்த மாஸை எப்படி காட்ட முடியும்? அரசியல் பேசுகிறவங்க மக்கள்கிட்ட வாக்கு கேட்குறவங்களுக்கு தான் பிரச்சாரம் பண்ணுறது முக்கியம், ஒரு கூட்டத்துக்கிட்ட பேசுறது முக்கியம். மாஸ் காட்டணும், கிரேஸ் காட்டணுன்றதுக்கு ரோட் ஷோ தானே முக்கியமாக இருக்கும். அதுலேயும் கேட்கவே இல்லை. எப்படிப்பட்ட நய வஞ்சகராக இருப்பார்னு பாருங்க விஜய்ன்ற நபர். 1ஆம் நம்பர் சோம்பேறி. சூரியனுடைய தாக்கம் தாங்க முடியலங்க விஜய்க்கு. ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு சூரியன் வச்சு செய்தில்ல விஜய. இன்னைக்கு பெரம்பூருக்கு போறாரு விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்றுக்கே பெரம்பூருக்கு போயிருக்கார். எங்கே தெரியுமா போயிருக்காரு? ஒரு 2 அணில் குஞ்சுகள் வீட்டுக்கு போயிட்டு மக்கள் வீட்டுக்கு போனேன்னு சொல்லி விளம்பரம் படுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் போய் அந்த கட்சி ஆஃபீஸ் இருக்கும் பாருங்க பெரம்பூரில், என்ன நேரமும் பூட்டி கிடக்கும் பாருங்க, அது நேற்றுக்கு தான் ஓப்பன் ஆயிருக்கு. அங்கே ஏதோ கோலம் போட்டிருக்காரு அங்கே இருக்கிற அணில் குஞ்சுகள் கூட சேர்ந்து. அணில் குஞ்சுகள்லாம் என்ன தெரியுமா சொல்கிறானுங்க? அதிமுகவில் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கானுங்க? இப்போ தேர்தல் நேரம்ன்றதுனால தான் எல்லாரும் மக்களை போய் சந்திக்கிறாங்க, தேர்தல் நேரம்ன்றதுனால தான், மற்ற நேரம்லாம் வரமாட்டாங்க அப்படின்றானுங்க. திமுக ஒன்றும் தேர்தலுக்காக மக்களை சந்திக்கிற கட்சி கிடையாது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாருமே இவ்வளோ நாளும் மக்களை எவ்வளோ டைம் சந்திச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு பிறகு மட்டும்தான் சந்திக்கிறாங்கன்ற மாதிரி இவனுங்க போய் சொல்லிட்டு இருக்கானுங்க. சரி, நான் என்ன கேட்குறேன், அவனுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே வைப்போமே. மற்ற கட்சி தலைவர்கள்லாம் தேர்தலுக்காக வராங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, விஜய் தேர்தலுக்காக கூட வரலையே, மற்றவங்களாவது வாக்கு கேட்கறதுக்காவது களத்தில் இறங்கி வராங்களே, தேர்தல் நேரத்தில் தான் வராங்கன்னு வச்சுக்கிட்டா கூட வராங்களே. விஜய் என்ன பண்ணுறாரு? இதுக்கே வர முடியாதவர் நாளைக்கு ஒரு அதிகாரம், ஒரு எம்எல்ஏ ஏதோ ஒன்று அவருக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க எப்படி மக்களை சந்திக்க வருவார்? விஜய்க்கு ஆர்வமே இல்லைங்க அரசியலில். யாரோ அவரை தள்ளி விட்டுருக்காங்க. இந்த புது அந்நியார் இருக்காங்க பாருங்க தாவேகா காரணங்களுக்கு, அவங்க தள்ளி விட்டதுனால வந்தாரா, இல்லைன்னா பாஜக பிடிச்சி தள்ளி விட்டுச்சா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஆர்வமே இல்லை விஜய்க்கு. ஏன்டா வந்தோன்னு தான் இருக்காப்புல. கை கருக்குது, காலு கருக்குது, வெயில் அலைய வேண்டியது இருக்கு, யாருக்காகடா இவ்வளோ கஷ்டப்படணும்? ஆர்வமே இல்லாமல் தான் விஜய் அரசியலுக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டு இருக்காருன்றது ரொம்ப நல்லா தெரியுதுங்க. ஒரு A4 சீட்டை வச்சு படித்து படிக்கிறப்பெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பார், ஐயோ என்னடா இது, ஏன்டானா இதெல்லாம் பண்ணணும், நான் எவ்வளோ எலைட்டான நபர், 200 கோடி சம்பளத்தை வாங்கிட்டு இருந்த நபர், இதுக்கெல்லாம் நான் எதுக்கு இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பாப்புல மனசுக்குள்ள. பெரம்பூரில் போய் விஜய் கோலம்லாம் போடுறாரு இந்த தாவேகா அணில் குஞ்சுகள் கூட சேர்ந்து. ஆனால் கரூரில் 41 மக்கள் இறந்தாங்க இல்லையா, அவங்களுடைய வீடுகளுக்கு கரூரில் போய் சந்திக்கவே இல்லை, கோலம் போடுறதுக்கு போகிறாரு. இந்த கோலம் போடுற காட்சியையும் பார்த்துருவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். என்னது? இன்னைக்கு ரோட் ஷோ பண்ணுறதுக்கு விஜய்க்கு அனுமதி கொடுத்துருந்தோம், விஜய் அதை ரத்து பண்ணிட்டாப்புல போகாமல் பெரம்பூருக்கு. நாளைக்கு ரோட் ஷோ பண்ணுறதுக்கு அனுமதி கிடைக்கல, அனுமதி கேட்கவே இல்லை, அதுக்கு அனுமதி கிடைக்கல, அனுமதியே தரலன்னு சொல்லிக்கிட்டு ரத்து பண்ணுறாரு. இது எனக்கு புரியல. இப்போ ரோட் ஷோ வேணுன்றாரா இல்லை வேணான்றாரா? அனுமதி இருக்கிற நாள் ரத்து பண்ணுறாரு, அனுமதியே கேட்காத நாள் அனுமதியே கிடைக்கலன்னு சொல்லி ரத்து பண்ணுறாப்புல. இப்போ ரோட் ஷோவா முக்கியம்? என்ன நடிகருடைய மனநிலை பாருங்கள், அந்த ரோட் ஷோவில் தான் இருக்குது. ரோட் ஷோ தான் நமக்கு முக்கியம்னு நினைக்கிறார். மற்ற கட்சிக்காரங்கள்லாம் ரோட் ஷோன்றது ஒரு ஓரமாக
நம்ம பேசுறது தான் முக்கியம் அப்படி தான் நினைப்பாங்க. ரோட் ஷோ இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாவது பேசுறது தான் முக்கியம் அப்படின்னு தானே பார்ப்பாங்க எல்லாருமே. ஆனால் இவரை பாருங்க, ரோட் ஷோ தான் முக்கியம், பேசுறதுக்கு எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ரோட் ஷோ தான் வேணும்னு நினைக்கிறார். அதையும் அனுமதி கேட்கலன்னா இவர் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பாருன்றதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. அனுமதியே கேட்காம எப்படி வந்து பொய் சொல்லிட்டு இருக்காரு மக்கள் கிட்டன்றதை பார்த்துக்கோங்க. இதுக்கு வேற இன்னைக்கு விஜய் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. திசை திருப்பும் முதலீட்டு கழகமா திமுகவை வந்து விமர்சனம் பண்ணுறாரு. பல்வேறு வழிகளில் மக்களை குழப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட என்னதான் பொறுப்பு இருந்தாலும் திமுக அரசு அதிகாரிகள் சிலரை வைத்து பரப்புரை செய்ய நெருக்கடி கொடுக்கிறது. திமுக அரசு அதிகாரிகளா சேர்த்து சொல்கிறாரா இல்லை பிரித்து சொல்கிறாரா? திமுக வந்து அரசு அதிகாரிகளை வச்சு அழுத்தம் கொடுக்குதுன்னு சொல்கிறாரா இல்லை திமுக அரசு அதிகாரிகள்னு சேர்த்து சொல்கிறாரா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அரசு அதிகாரிகளுக்கு வந்து அரசியல் சார்பு இருக்கக்கூடாது. சரி, தனித்தனியாக தான் சொல்கிறாருன்னு பார்ப்போம். கடைசி நேரம் வரை காத்திருக்க செய்து அனுமதி கடிதத்தை தாமதமாக அளித்து நெருக்கடி தருகிறது திமுகன்றாங்க. என்னதான் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதிகாரம் இருந்தாலும் நாங்கள் திமுகவை தான் வந்து கடிப்போம். இந்த ஆளை என்ன லிஸ்ட்டில் சேர்க்கறதுனே தெரில. பெர்மிஷன் கொடுத்தாலும் போக மாட்டார், பெர்மிஷனே கேட்கல, ஆனால் பெர்மிஷன் கிடைக்கலன்றாப்ல, ரத்து பண்ணுறாப்ல. சோம்பேறி, 1 நம்பர் சோம்பேறி. எதுக்கு அரசியலுக்கு வரணும் இப்படிப்பட்ட ஒரு சோம்பேறி எல்லாம்? விஜய் வந்து கடலூருக்கு போகிறதுக்கு ஏன் ரொம்ப தயங்குறார் அப்படின்றது புரியல. கடலூரில் ஏதோ பிரச்சனை இருக்கு அவருக்குங்க, தெரியலங்க என்னன்னு. ஏன்னா இது 3வது தடவை கடலூருக்கு போகிறத இவர் மறுக்கிறார், இவர் ரத்து பண்ணியிருக்கார். ஏற்கனவே ஏப்ரல் 9 மற்றும் ஏப்ரல் 11ஆம் தேதி கடலூருக்கு போக இருந்தவர் அப்பவும் கேன்சல் பண்ணிட்டாரு. இப்போவும் நாளைக்கு போக இருந்ததை கேன்சல் பண்ணிட்டாரு. கடலூருக்கு போகிறதுல என்னமோ பிரச்சனை இருக்குங்க இவருக்கு. என்னமோ போங்கங்க. இவர் ரத்து பண்ணுறதை வச்சே நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணுறோன்னா வெளியே வந்து பேசினார்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா? நல்லா கோமாளித்தனமாக ஏதாவது பண்ணுவார், ஏதாவதுலாம் நடக்கும்னு பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நிறைய அணில் குஞ்சுகள் போட்டுட்டு வரக்கூடிய தங்க நகைகளை எல்லாம் இழப்பாங்க, சாக்கடைக்குள்ளே புகுந்து வருவானுங்க, நிறைய நடக்குங்க, ஃபன்னியாக நடக்கும். விஜயே நிறைய கோமாளித்தனமாக பேசிக்கிட்டு இருப்பார். 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டால் அதை வந்து சட்டமன்றத்தில் விவாதிப்போம் அப்படி இப்படின்னு நிறைய ஃபன்னியெல்லாம் பேசிட்டு போவார். அந்த மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. சரி, இப்போ அடுத்தது பாருங்கள். ஜனநாயகன் படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் போல சித்தரித்ததுக்கு வந்தவாசி தொகுதியுடைய தாவேகா வேட்பாளரை பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள வரவிடாமல் இஸ்லாமியர்கள்லாம் துரத்தி அடிச்சிருக்காங்க. போகிற இடமெல்லாம் அடி வாங்கிட்டு தான் வரானுங்க. அன்னைக்கு திருச்சியில் வாக்கு சேகரிக்க போய் அங்கே ஒரு பெரியவர் வீர பார்ப்பனர் தற்குறிகளை கம்பால் அடித்து விரட்டி விட்டாரு. இப்போ என்னன்னா இது தொடர்ந்து அடி வாங்குறானுங்க போகிற இடத்துல எல்லாம். தற்குறிகளுக்கு இப்போ தான் உண்மை நிலவரம் தெரிய வந்துக்கிட்டு இருக்கோம். எல்லா வீட்லேயும் அப்போ விஜய் இல்லையா, ஏன் இப்படி எங்களை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு கிடந்து இப்போ தான் தெரிய வரும் அவனுங்களுக்கு எல்லாமே. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதியின் அன்பு தளபதி லோகேஷ் எவனுமே இல்லை, தன்னந்தனியாக கடந்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க வண்டியில், ஒருத்தரும் கண்டுக்கல. அதுவும் பாருங்க நிழலாக பார்த்து தான் வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டுறானுங்க. ஏன்னா தலைவனை மாதிரி வெயில பார்த்தா பயம் இவனுங்களுக்கு. இப்போ சமீபத்தில் நம்ம கூட ஒரு காணொலி போட்டிருப்போம். தாவேகாவுடைய தூத்துக்குடி வேட்பாளர் அவரும் வந்து மரத்துக்கடியில் நிழலாக பார்த்து தான் போய் நின்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காப்புல. இவனுங்களும் மரத்துக்கடியில் தான் போய் நிற்கிறானுங்க. ஐயோ நமக்கு வெயில் செட் ஆகாதுப்பா அப்படின்ட்டு. அப்படி போய் நின்ன இடத்துலையும் இவனுங்க பேசுறதை கேட்கறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. என்னத்தை சொல்றது? அடுத்ததாக ஒரு தாவேகா தற்குறி வேட்பாளர் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி இருக்காரு பாருங்க. அவர் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காரு போல இவங்க பிரச்சாரம் பண்ண போன இடத்துல. அதுக்கும் திமுக தான் காரணம்னு கடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க இந்த தற்குறிகள். இங்க பாருங்களேன். சாச்சாவரம் முக்குல அவங்களோட பாயிண்ட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு சரத்குமார் வராருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க பாயிண்ட் போட்டிருந்தோம். அவங்க நின்று எங்களை பேச விடல. அத்தனை கட்சிக்காரங்களும் போங்க போங்கன்னு விரட்டுறாங்க. அப்படிப்பட்ட அராஜகமான அரசாங்கம் தான் ஏடிஎம்கே கூட்டணி. வெட்கமே இல்லாம பெண்கள் ஜெயலலிதா அம்மாவை தூக்கி வச்சு பேசுறீங்கல்ல. எனக்கு இந்த பெண் அடிமை பண்ணீங்க. இன்னைக்கு எனக்கு நின்று பேச விட்டீங்களா? அப்படி பெண் அடிமை பண்ற ஒரு ஆட்சி தேவையா? என்னைய ஒரு முறை கூட பேச விடல. அத்தனை கட்சி தொண்டர்களும் விரட்டி அனுப்பினாங்க. மக்களே, பெண்களே, உங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். பெண் அடிமை பண்கிற ஒரு அரசாங்கம் உங்களுக்கு தேவையான யோசிச்சுக்கோங்க.
இத்தனை ஓடி போனவரு, தோத்துருவோனே இந்த தொகுதியை விட்டு ஓடி போனவரு இன்னைக்கு தைரியமா உங்க முன்னாடி வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையில்லை பெண்களே. இந்த பெண்மணி ஜெயிக்கணும்னா இங்க இன்னைக்கு நான் சொல்றேன், ரிசல்ட் நான் ஜெயிக்கணும். இங்க இருக்க அத்தனை பெண்மணிகளும் அங்க இருக்க அத்தனை பெண்மணிகளும் ஜெயிக்கணும். ஒரே ஒரு முறை ரிசல்ட் எனக்கு ஓட்டு போடுங்க. அவங்களுக்கு இந்த பெண்ணுனா யாருன்னு காமிக்கிறோம், இந்த பெண்ணுனா யாருன்னு காமிக்கிறோம். ஓ, இப்படி கூட வாக்கு கேட்கலாமா? போகிற இடத்துல எல்லாம் அடித்து விரட்டி விடுறாங்க எல்லாருமே. அதை எடுத்து விக்டிம் கார்டு ப்ளே பண்ணி ஒரே ஒரு தடவை வாக்கு போடுங்க, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்றாங்க. இவ்வளோ நாளும் தற்குறித்தனமாக கேவலமாக எவ்வளோ விஷயத்தில் இவங்கெல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க தாவேக்கா அணில் குஞ்சுகள். இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட வாக்கு கேட்குறோம் அப்படின்னு போனாக்க சுற்றி இருக்கிற மக்களும் மற்ற கட்சியினருக்கும் கோபம் வரதான் செய்யும், அடித்து விரட்ட தான் செய்வாங்க. வண்டியை தூக்கிட்டு திரியிறாங்க அங்கே இங்கேயும், எங்கேயுமே இடம் கிடைக்காம பாவம். அதுக்கு திமுக காரணமா அரசாங்கம்ன்றாங்க. எனக்கு புரியல, அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? இவங்களுக்கெல்லாம் அடிப்படையிலே ஏதோ மனநோய்ங்க. இவங்களை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற இவங்க அண்ணன் அப்படி எப்போ பார்த்தாலும் திமுக இப்போ கூட வந்து உருண்டுட்டு கிடக்க பாருங்க. இப்போ அந்த அறிக்கை வாசிச்சோம்ல, திமுக தான் வந்து நொட்டிக்கிட்டு இருக்கு. என்னதான் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதிகாரம் இருந்தாலும் நாங்கள் திமுகவை தான் வந்து கடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய தற்கூரிகளும் பின்ன அதே மாதிரி தானே இருக்கும், தற்கூரி கூட்டம். ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.